ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு அரை பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுக்கணும். முந்திரியும் ஊற வச்சு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சு 30 கிராம் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், தேவைக்கேற்ற அளவுக்கு சால்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜார் தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னொரு கொஞ்சம் தண்ணி, அதாவது அரை பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணி சாலனா இல்லையா. இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கோங்க, ஒரு 3 விசில். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு தண்ணி சால்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.